நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். வாரண்டி இல்லாத வண்டியே மாரன் கார்ஸ்ல கிடையாது. டாடா இன்ட்ரா யாருக்கெல்லாம் சூட் ஆகும் ப்ரோ? டாடா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும்னு நீட்டி விரும்புறவங்க இந்த வண்டி போலாம் ப்ரோ. வெறும் 30,000 கிலோமீட்டர் தான். 30,000 கிலோமீட்டர் தான். தென்காசியில கிளம்பி நம்ம சென்னை வர்றதுக்கான நோக்கமே ஒரு ஷாப்பை உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஷாப் என்ன ஃபர்ஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். ஏன் அப்படின்னா அமௌண்ட் வைஸா கிடையாது. எனக்கு நான் இங்க செலவு பண்ணி வரேன்னா எனக்கு 5000 ரூபா செலவு வரும். ஆனா இங்க வந்து நான் அந்த ஷாப்பை ரிவ்யூ பண்ணேன்னா ஏன் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு இந்த இடம் வந்து பெஸ்டா இருக்கணும். அதனாலதான் இந்த இடம் இருக்குன்னு தெரிய போய் தான் வந்திருக்கேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு வண்டி இனிஷியல் ஸ்டேஜ்ல வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வண்டி வாங்கி வண்டி டியூ அடைப்பாங்களா இல்ல ஒர்க் ஷாப் பக்கம் கொண்டு விடுவாங்களா? எல்லாருமே நினைக்கிறது அப்படியே ஓட்டிட்டு நம்ம அந்த வீட்டையும் பேலன்ஸ் பண்ணணும் பிளஸ் அந்த டியூவையும் கட்டணும்னு தான் நினைப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஷாப் தான் நம்ம மாரன் கார்ஸ். மாரன் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. போன டைம் கொடுத்த நீங்க சப்போர்ட்னால இந்த டைம் படா தோஸ்து, பிக்கப்பு, அப்புறம் டாடா ஏசு இந்த மாதிரி நிறைய வண்டிகள் எடுத்திருக்காங்க. இந்த டைம் லோ பட்ஜெட் வண்டியும் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கு. ப்ரோ, இப்போ இந்த ரிவ்யூல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி உங்களால வந்து கம்மி பட்ஜெட்டுக்கு வண்டி கொடுக்க முடியுது பிளஸ் சென்னை மார்க்கெட்ல உங்க ரேட் வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. அதே மாதிரி 20,000 30,000 கையில இருந்தா வண்டி எடுக்க முடியும்னு சொல்றதும் நீங்க தான். நெக்ஸ்ட் இந்த இது சொல்றீங்க தெரியுமா 3 மாசம் வந்து வாரண்டி சொல்றீங்களா? எப்படி உங்களால வந்து கொடுக்க முடியுது? நான் நினைக்கிறது என்னன்னா ஒருவேளை இவங்க ஹை மாடல் போடுறதுனால இவங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வச்சுதான் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றீங்களா? இல்ல அப்படி கிடையாது ப்ரோ. ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி லேட்டஸ்ட் வண்டி எடுக்கிறதுனால தான் வாரண்டின்றது கிடையாது. நம்ம மாரன் கார்ஸ்ல எந்த மாடல் எடுத்தாலுமே கண்டிப்பா 3 மாசம் இன்ஜின் வாரண்டின்றது கண்டிப்பா இருக்கு. லேட்டஸ்ட் வண்டி பொறுத்த வரைக்கும் டாடா ஏசிக்கு 6 மாசம் வரைக்கும் கொடுக்குறோம். அதுவே நீங்க டாடா ஏசிக்கு மட்டும் கொடுக்குறீங்க, லேட்டஸ்ட் வண்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கலாம். ஆக்சுவலா லோடு வண்டி பொறுத்த வரைக்கும் தோஸ்து, பொலேரோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஏத்துற டன் வந்து 2 டன் 3 டன் ஏத்துவாங்க. ஆக்சுவலா அது அந்த இன்ஜின் வந்து அதுக்கு கேப்பபிளான இன்ஜின் தான். அதனால அதுக்கு நம்ம வந்து 6 மாசம் கொடுத்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எதுக்கு நம்ம கொடுக்குறோம்? டாடா ஏசி வந்து பாத்தீங்கன்னா அதோட 700cc இன்ஜினுக்கு யாருமே வந்து டாடா ஏசி வந்து பொலேரோ தோஸ்து உழைக்கிற அளவுக்கு உழைக்காது. அதாவது பிரச்சனை எது சீக்கிரமா வரும். இந்த வண்டி எடுக்கிறவங்களும் சின்ன சின்ன தொழில் பண்றவங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்க, ஏன் தாலி செயின் அடமானம் வச்சுலாம் வண்டி எடுக்கிறவங்களே இருக்கிறாங்க. கண்டிப்பா ப்ரோ. இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அது மட்டும் இல்லாம பொலேரோ தோஸ்து எடுக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அந்த ஃபீல்டுல ஆல்ரெடி ஒரு 5-6 வருஷம் சஸ்டெயின் பண்ணவங்களா தான் இருப்பாங்க தவிர கண்டிப்பா எந்த ஒரு ஃப்ரெஷரும் எடுத்த உடனே படா தோஸ்து பொலேரோ அப்படின்னு போக மாட்டாங்க. இந்த டாடா ஏசி எடுக்கிறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப்ல தான் எடுப்பாங்க. முதல்ல ஒரு தொழிலுக்கு வரவங்க தான் எடுப்பாங்க. அவங்களுக்காக தான் மேக்சிமம் நம்ம வந்து 6 மாசம் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். அவங்க வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி அடகு வச்சு இல்ல லோனு இது மாதிரி போயிட்டு எடுக்கிறதுனால ஒரு 6 மாசம் வரைக்கும் நம்மளோட சர்வீஸ் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். என்ன சர்வீஸ்னா 6 மாசம் இன்ஜின் வாரண்டி மட்டும் கிடையாது. இந்த லேட்டஸ்ட் வண்டிலாம் வந்து ஸ்கேனிங், அதாவது இந்த டூல் போட்டு பார்ப்பாங்கல்ல, அது வந்து நீங்க போயிட்டு வெளில போயிட்டு பண்ணீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் வரும். இல்ல ஒரு 700 ரூபாய், மினிமம் 700 ரூபாய் கம்மி யாரும் வந்து பண்றது கிடையாது. நம்ம மாரன் கார்ஸ்ல அது டாடா ஏசிக்கு மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டுருவோம். ஓகே, என்ன இருந்தாலும் அந்த 6 மாசத்துக்குள்ள எப்பனாலும் இல்ல அது லைஃப் டைம், நீங்க எப்போனாலும் வரலாம். சூப்பர். நீங்க வந்து வேற லெவல். நீங்க 5 வருஷம் என்கிட்ட இப்போ வண்டி எடுக்கிறீங்களா, இன்னும் 5 வருஷம் அந்த வண்டி வச்சிருக்கீங்களா, 10 வருஷம் வச்சிருக்கீங்களா, எப்போ வந்தாலும் நான் உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுப்பேன். ஸோ அதனாலதான் மாரன் கார்ஸை வந்து சஜஸ்ட் பண்றேன். இப்போ படா தோஸ்து நிக்குது, டாடா ஏஸ் நிக்குது, டாடா ஏஸ்ல கூண்டு வண்டி நிக்கி, தோஸ்து மட்டும் நிக்கி, படா தோஸ்து இருக்கு, இந்த மாதிரி எல்லா வண்டியும் பிக்கப் இருக்கு. முக்கியமா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வண்டியா பாத்துலாமா? கண்டிப்பா ப்ரோ. அது மட்டும் கிடையாது, நம்ம மாரன் கார்ஸ்ல நீங்க ஒரு வண்டி எடுக்கணும்னா ஒரு மெக்கானிக்கை கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்து எடுக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. என்னை நம்பி வந்து எடுத்தாலே போதும். கண்டிப்பா வந்து நம்ம ஒரு வண்டியோட நம்மளோட அந்த ஒரு முடியவே முடியாது. காரணம் என்னன்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம்னா நம்மளோட ப்ராஃபிட் அமௌண்ட்ல கம்மி பண்ணி தான் நம்ம வந்து சேல்ஸ் அந்த சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து நான் சர்வீஸ் பண்றதுல மிச்சம் பண்ணாலே 20,000 ரூபாய் மிச்சம் பண்ண முடியும். இருந்தாலும் கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சனுக்காக பண்ணும்போது எதுக்காகனா நம்ம வந்து ஒரு 10 வண்டி விற்கிற இடத்துல கண்டிப்பா வந்து நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்ததுனால நீங்க போய் நல்ல வண்டி என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போறீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு உங்க ரிலேஷனுக்கு கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அது மாதிரி நம்மளோட சொந்தங்கள் தொடரணும் அப்படின்றதுக்காக ஒரு கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காகவும் நம்ம வந்து பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம்.
கண்டிப்பா வந்து பாருங்க. வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வண்டி எடுத்துட்டு தான் போவீங்க. நீங்க வந்து சென்னைக்கு நீங்க வெளியூர் கஸ்டமரா இருந்து வெளியூர்ல இருந்து வரீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு 4 இடம் நம்பி தான் வருவீங்க. என்ன மட்டும் நம்பி இவ்வளவு தூரம் செலவு பண்ண வர போறது கிடையாது. நீங்க 4 இடம் பார்த்துட்டு லாஸ்டா கூட நம்ம ஆபீஸ் வந்து பாருங்க. ஆனா வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும். வந்து பாருங்க கண்டிப்பா. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். டாடா இன்ட்ரா V20 சிஎன்ஜி ஃபிட்டட் வெஹிக்கிள் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வண்டி டாடா இன்ட்ரா யாருக்கெல்லாம் சூட் ஆகும்? ப்ரோ டாடா இன்ட்ரா வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னா எல்லாருக்குமே சூட் ஆகும். எல்லாருக்குமே சூட் ஆகும். அதாவது தோஸ் ஓட்டுறவங்களும் சரி, புலரோ ஓட்டுறவங்களும் சரி. இது ஏன் சூட் ஆகும்னா எல்லாத்த விட மோஸ்ட் கம்ஃபர்டபுள் வெஹிக்கிள் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஸ்டேரிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரல்ல சுத்திட்டு போயிட்டே அப்படியே சும்மா தண்ணி மாதிரி இருக்கும். வண்டி வந்து நல்லா, அதே மாதிரி பிக்கப்பும் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும், நல்லா ஃபாஸ்ட் பிக்கப் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி வெஹிக்கிள்ன்றதுனால இன்ஜினோட ஸ்மூத்னஸ் வந்து சொல்லவே தேவை கிடையாது. சவுண்ட் நல்லா லைட்டா இருக்கும், பிக்கப் நல்லா, வண்டி சீரும், சும்மா அப்படியே பக்காவா சீரும். வண்டி வந்து மைலேஜும் நிறைய கிடைக்கிறதுனால லோடா இருக்கட்டும். சிஎன்ஜின்றதுனால மைலேஜ் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு கேஜிக்கு 25 கிலோமீட்டருக்கு மேலதான் கொடுக்கும். லோடு தாராளமா கொடுக்கும். அதனால ஒரு எக்கனாமிக்கலான ஒரு வண்டி எடுக்கணும், வண்டி எடுத்தா வந்து எனக்கு மைலேஜ் பிரச்சனை இருக்கக்கூடாது, ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய வண்டியா இருக்கணும், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும்னு நீட்டி விரும்புறவங்க இந்த வண்டி போலாம் ப்ரோ. சிஎன்ஜி வந்து ஏன்னா சிஎன்ஜி பெட்ரோல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். எந்த பிரச்சனையுமே வராது. வண்டியோட மாடல் வண்டி 2023 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். டயர் வந்து ஃப்ரண்ட்ல 2 டயர் புதுசு போட்டிருக்கோம், பேக்ல 90% இருக்கு. சூப்பர். முக்கியமான விஷயம் வண்டி வந்து கம்பெனி கட்டல, கம்பெனி தொட்டில இருந்தது, அப்படியே ஒலையாம இருக்கு, கட்டு ஒலையாம இருக்கு. பாடியே புதுசா நம்ம தான் கட்டி இருக்கோம். ஓகே. வண்டிக்கான ரேட் வந்து அதுதான் இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து நீங்க இன்ட்ரா V20ல சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல் புது வண்டி போறீங்கன்னா 9 லட்சம் ரூபாய் வருமா? 9 லட்சம் ரூபாய் ஆன் ரோட் பிரைஸ் தாராளமா வந்துரும். இப்ப நம்ம கேக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ரெடி பண்ணி கொடுத்தா 3 மாசம் இன்ஜின் வாரண்டியோட 630 தான் கேக்குறோம். 630. அப்ப கையில டவுன் பேமெண்ட் எவ்வளவு வேணும்? ஒரு 50 ரூபாய் கட்டினா போதும் ப்ரோ. அதுலயே குறைச்சு பேசிக்கலாம். குறைச்சு பேசினா ஒரு நல்ல பெஸ்ட் பிரைஸ் வந்து வாங்கிக்கலாம். சிவில் நல்லா இருந்தா கண்டிப்பா அதுவும் வந்து நம்ம இந்த வண்டிக்குமே அந்த 3 மாசம் இன்ஜின் வாரண்டி டெஃபினட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு பக்காவா ஃப்ரீயா பண்ணி கொடுத்துரும். இப்ப நம்பர் ஸ்கிரீன்லயே இருக்கு, குயிக்கா கால் பண்ணுங்க. இந்த டைம் படாஸ் நிறைய எடுத்தாச்சு. என்ன நிறைய மக்கள் கேக்குறாங்களா என்ன? போன வீடியோ போட்டதுல அதிக பேர் படா தோசை தான் கேட்டாங்க. ஏன்னா நம்ம போன வீடியோ போடும்போது எந்த படா தோசையுமே இல்ல, அதனால தோசையே இறக்கியாச்சு. இப்ப படாவுல இறக்கியாச்சு. தோசை நிறைய எடுத்துட்டு வந்தாச்சு, நிறைய கஸ்டமர் கேட்டதுனால. சூப்பர். இந்த வண்டியோட மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா 2022 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல. ஒரே ஓனர் தான். ஒரே ஓனர், 17 மாசம் எஃப்சி, 8 மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. பாடி வந்து சொல்லவே தேவை கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா திக் மெட்டீரியல். பிளாட்ஃபார்ம் எல்லாமே நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியா இருக்கும். டயர் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் ஷோரூம் கண்டிஷன்ல தான் இருக்கு. எனக்கு இன்னொரு டவுட் என்ன, இந்த சேனல் எல்லாமே ஹைட் ஏத்தி அடிச்சிருக்கீங்களா? இங்க சென்னையில எல்லா வண்டியுமே மேக்ஸிமம் இவ்வளவு ஹைட் ஏத்தி அடிச்சிருவாங்களா? கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா படா தோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு 14 ஃபீட் வண்டியில ஏத்துற லோடு படா தோஸ்ல தாராளமா ஏத்திடலாம். வண்டி அந்த அளவுக்கு நல்லா உழைக்கக்கூடிய வண்டி. இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 30,000 கிலோமீட்டர் தான். 30,000 கிலோமீட்டர் தான். அதுக்கு ஆதாரம் வந்து பாத்தீங்கன்னா இது 4மே வந்து ஷோரூம் டயர் தான் ப்ரோ. அந்த டயர் அப்படியே அந்த கண்டிஷன்ல இருக்கு. ஆமா, வண்டி அதிகமா கிலோமீட்டர் ஓடி இருந்தா இந்த டயர் வந்து கண்டிப்பா தாங்காது. அதை வச்சே வந்து வண்டி ஜென்யூன் நீங்க பாத்துக்கலாம். ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து 3 மாசம் இன்ஜின் வாரண்டியோட. ரேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 7,40,000 ரூபாய் தான் கேக்குறோம். இவ்வளவு பெரிய வண்டிக்கு அவ்வளவுதான் ரேட். அவ்வளவுதான். i4 வெறும் 7,40க்கு யாராலுமே தர முடியாத பிரைஸ். டீலராலையும் தர முடியாத பிரைஸ் இது. சென்னை விலை இன்னைக்குமே சென்னை விலை தான் போறோம். ரொம்ப தாறுமாறான ரேட்டு. வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. பொலேரோ பிக்கப்ல நிறைய பேர் கேட்ட 1.2 பிக்கப் இன்னைக்கு வந்து மாரன் கார்ஸ்ல இருக்கு. அதுவும் பட்ஜெட்ல. கண்டிப்பா மாரன் கார்ஸ்னாலே இன்னைக்கு பட்ஜெட் ரேஞ்சில இருக்கும். சென்னை விலைக்கு வண்டியை சொல்லுங்க ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா 2021 மாடல் பொலேரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ்ல 1.2T இது. ஓகே. எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்ல இருக்கு ப்ரோ. இன்சூரன்ஸ் 1 வருஷம் நம்ம பண்ணி கொடுக்கலாம். டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் 4 டயருமே அபோவ் 80% நல்ல கண்டிஷன்ல இருக்கு. பாடி தொட்டி எல்லாமே நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இருக்கும். பாடி வந்து பாத்தீங்கன்னா பாச்சனல் போட்டு கட்டியிருக்காங்க. வண்டி கிலோமீட்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 40 கிட்டத்தட்ட தான் ஓடி இருக்கு. வண்டி இன்ஜின் தெளிவா இருக்கும். இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு இன்ஜினுக்கு கேரண்டியோட கொடுத்துடலாம் ப்ரோ. பேக் டிஸ்க்லாம் ஆல்டர் பண்ணிருக்காங்க. ஆமா, பேக் டிஸ்க்லாம் ஆல்டர் பண்ணிருக்கனால நீங்க வந்து ஒரு 3 டன் 4 டன் ஏத்தலாம், தாராளமா அடிக்கலாம். வண்டி தாராளமா, வண்டி நல்லா பிக்கப்பும் நல்லா இருக்கும், லோடுக்கும் நல்லா இருக்கும்.
மலைப்பகுதிகள் இல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் எப்படி இருந்தாலும் ஒரு ரோடே இல்லாத இடத்துல இருக்க இடத்துல கூட ஓடும் வண்டி தாராளமா ஓடும். எவ்வளவு லோடு வச்சுனாலும் அசராம அடிக்கும். நம்ம ஸ்பெஷாலிட்டியா தான். வண்டியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 7 லட்சம் ரூபாய் சொல்றோம். நெகோஷியபிள் தான். நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோசியேஷனோட 3 மாசம் இன்ஜின் வாரண்டியோட பண்ணி கொடுத்துடலாம். ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். கையில எவ்வளவு அமௌண்ட் வேணும் அதுக்கு? கையில வந்து ஒரு 40,000 ரூபாய் கட்டினா போதும். கண்டிப்பா. அடுத்து நம்ம காமிக்க போற வண்டி வந்து நான் ஆரம்பத்துல கேட்ட மாதிரி தான். லோ பட்ஜெட்ல எல்லாருக்கும், அதாவது ஒரு சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கு, இப்பதான் நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த பிசினஸுக்கு ஒரு வண்டி தேவைப்படுது அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு வண்டி லோ பட்ஜெட்ல கொடுக்கலாம்னு சொன்னீங்க. அது இந்த வண்டி தான் நினைக்கிறேன். கரெக்டா? கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா நம்ம உங்களுக்கே தெரியும், எல்லாம் எடுக்கிறது எல்லாமே ஹை பட்ஜெட் வண்டி, லேட்டஸ்ட் வண்டியா தான் இருக்கும். லோ பட்ஜெட்ல நம்ம பண்ணாததுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு போனா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்றதுனாலதான் லேட்டஸ்ட் வண்டியா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா லோ பட்ஜெட் வண்டின்னு போகும்போது வண்டியில வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் நம்ம பண்றது இல்ல. ஆனாலும் ஏதோ 1-2 வண்டி நம்ம கஸ்டமருக்காக தெளிவா இருக்க வண்டி எடுத்து பண்ணுவோம். இந்த வண்டி நல்லா பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருக்கு. இன்ஜின் வந்து சூப்பர் எஸ் மின்ட் 2016 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி 1 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கும் வாரண்டி கொடுப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுப்போம். 3 மாசம் உண்டு. இதுக்கும் உண்டு. சூப்பர் ப்ரோ. அது மட்டும் இல்லாம 4 டயர் புதுசு போட்டிருக்கு. பேக்ல வாழக்க பட்டன், ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு. ஸ்டார்டிங்ல நீங்க பேசின கேட்டோன்னா ஒருவேளை அப்ப இதுக்கு அப்படிதான் சொல்ல வர, இதுக்கு பழைய லோ மாடலுக்கு வாரண்டி எதுக்கு ப்ரோன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படியே மாத்தி சொல்லிட்டீங்க. அப்படி கிடையாது ப்ரோ. அதான் நான் சொன்னேன்ல, வாரண்டி இல்லாத வண்டியே மாரன் கார்ஸ்ல கிடையாது. இந்த வண்டிக்கு ரேட்டு ப்ரோ? இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 கேக்குறோம். நெகோஷியபிள் தான். அதுவும் ஒரு சின்ன நெகோஷியபிள்ல பெஸ்ட் பிரைஸ்ல. வெறும் 250 தான். வெறும் 250 தான். இதுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்குமா? இதுக்கும் ஃபைனான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் ப்ரோ. ஒரு 150 வரைக்கும் ஃபைனான்ஸ் நம்ம வாங்கி கொடுக்கலாம். அப்போ ஒரு 1.25 1.5 அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு கையில இருந்துச்சுன்னா அந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டி எடுத்துக்கலாம் இன்ஜின் வாரண்டியோட. சோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பாக்குற வண்டி மரன் ப்ரோ. BS4ல ஒரு சூப்பரான வண்டி ப்ரோ. நிறைய BS4 தான் வச்சிருக்கீங்க டாடால. BS4 நிறைய கஸ்டமர் அதான் எதிர்பார்க்கறாங்க. இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து வண்டிக்கு வாரண்டியோட கொடுக்கறதுனால நம்முடைய BS4ஓட BS6 அதிகமா சேல்ஸ் ஆகுது. இருந்தாலும் ஒரு சில கஸ்டமர் கிராமத்துல வந்து இதான் விரும்புறாங்க. கிராமத்துல இருக்கவங்களுக்காகவே நம்ம எல்லா மக்களையும் கவர் பண்ணணும். சிட்டி, கிராமம், தமிழ்நாடு ஃபுல்லா கவர் பண்ணணும்ன்றது. ரேட் கம்மியா கொடுக்கணும். ரேட் கண்டிப்பா கம்பல்சரி கம்மியா கொடுப்போம். இந்த வண்டியோட டீடைல். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் HT 2017 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி வந்து 1 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் பண்ணி கொடுத்துடலாம். டயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது டயர் போட்டு கொடுத்துடலாம். ஆக்சுவலா வண்டி இப்பதான் பெயிண்டிங் ஷெட்ல வந்திருக்கு. இன்னும் சர்வீஸ் அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எப்படி நீங்க டயர் போடுறீங்கன்னு கண்டிப்பா டயர் மாத்தி கொடுத்துடலாம். ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கும் 3 மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கும் பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பா. ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 360 கோட் பண்றோம். நெகோஷியபிள் தான். எவ்வளவு கையில இருந்தா வண்டி எடுத்துக்கலாம்? ஒரு 40 ரூபா கையில இருந்தா இந்த வண்டி 40 ரூபா கையில இருந்தா டாடா ஏஸ் எடுத்துக்கலாம். சோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம மாரன் கார்ஸ்ல இன்ட்ரா V30 தான் பார்க்க போறோம். இந்த வண்டியில நான் உங்கள்கிட்ட ஒரு குறை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க ப்ரோ. என்ன குறை கண்டுபிடிச்சீங்களா? வைபரங்க ப்ரோ. ப்ரோ இப்பதான் ப்ரோ பெயிண்டிங் ஷெட்ல இருந்து வந்திருக்கு. அதாவது நான் இன்னும் வந்து நிறைய வண்டி ரெடி பண்ணிட்டு கூப்பிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டீங்க. வேற என்ன பண்றது? அதனால வண்டி வந்து ரெடி ஆகாத வண்டி எல்லாம் கூட வீடியோல காட்டுறேன். இந்த வண்டியை வேற ஒரு ஓரமா நிப்பாட்டி இருந்தாப்ல. நான் அந்த வண்டியை காமிப்பேன். ஏன்னா இன்ட்ரா ஏற்கனவே நம்ம ஒரு வண்டி தான் காமிச்சிருவோம். 2வது வண்டியை காமிச்சிருவோம். ஏன்னா இது ஒரு எவ்வளவு வரப்போகுது, எடுத்து மாட்டி விட போறீங்க. ஆர்டர் போட்டு வந்தா மாத்தி கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம இன்ட்ராக்கு நம்ம வாரண்டியோட கொடுக்க போறோம். இந்த வண்டிக்கு 3 மாசம் கிடையாது, 6 மாசம் இன்ஜின் வாரண்டி. 6 மாசம் இன்ஜின் வாரண்டி. ஆமா ப்ரோ. வண்டியோட மாடல் வந்து 2020 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தலாம். டயர் 4 டயருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜா ஒரு 90% நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இன்டீரியர் எல்லாமே தெளிவா இருக்கும். கிலோமீட்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கு. ஆனா நம்ம மாரன் கார்ஸ்ல 6 மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுத்தனால கண்ணை மூடிட்டு நீங்க தைரியமா எடுத்துட்டு போலாம். செம்ம. ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5,80,000 ரூபாய் கேட்கறோம். நெகோஷியபிள் தான், பேசிக்கலாம். சோ ஃபைனான்ஸ்ல வரும்போது எவ்வளவு வரைக்கும்? ஒரு 50 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் ப்ரோ. பேலன்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் லோன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்க வந்து ஒரு எடுக்கிற வண்டிக்கு வாரண்டியோட எடுக்கணும், ஒரு நம்பிக்கையோட எடுக்கணும், வண்டிக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கணும் வண்டி கொடுக்குறவங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம மாரன் கார்ஸ் தைரியமா வரலாம். 6 மாசம் இன்ஜின் வாரண்டியோட இன்ட்ரா எடுத்துட்டு போகலாம். அடுத்து பாக்குற வண்டி கூண்டு வண்டி. டாடா ஏஸ்ல டாடா ஏஸ் BS4ல ஒரு அருமையான கூண்டு வண்டி. அதுவும் இந்த வண்டியை பத்தி ஸ்பெஷலா நான் சொல்லியே ஆகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா டாடா ஏஸ்னால 7 அடி தொட்டி தான் வரும். ஆமா கண்டிப்பா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8 அடி சைஸ்ல நீங்க போனீங்கன்னா மெகா எக்ஸல், அது மாதிரி எல்லாம் சூப்பர் ஏசி, இது மாதிரி கொஞ்சம் சென்சார் கலந்த வண்டி தான் வரும். ஆனா இந்த ஏசி எக்ஸல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சென்சாரே இல்லாத வண்டி. நார்மல் HTயோட சேம் இன்ஜின், ஒரு குண்டூசியோட இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ல மாறவே மாறாது. அப்படியே சேம் இன்ஜின். ஆனா சேஸ் மட்டும் 8 அடி சேஸ்.
சேஸ் 8 அடி சேஸ். 8 அடி சேஸ். ஓகே. அது மட்டும் இல்லாம யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா கூண்டு வண்டி நீங்க 8 அடியில தேடினீங்கன்னா கிடைக்காது. கிடைக்காது, ரேரு. இந்த ஒரு வண்டி தான் நம்ம கிட்டயும் இருக்குது 8 அடி கூண்டுல. வந்து பாருங்க, 2019 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷனு, 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துலாம். டயர் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா அபோவ் 80% நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஒரே ஓனர், முக்கியமா ஒரே ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி. கூண்டு எல்லாமே தெளிவா இருக்கும். உள்ள எல்லாம் கூண்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கும். கூண்டு வந்து கண்டெய்னர் டைப் கூண்டு, அதாவது கூண்டுலேயே வந்து சாதா கூண்டு இருக்கு, கண்டெய்னர் டைப் கூண்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் டைப் கூண்டு. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே தெளிவா இருக்கும். இன்ஜினும் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். நம்ம மாரன் கார்ஸை பத்தி நீங்க சொல்லவே தேவை கிடையாது. நீங்க ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணும்ன்ற அவசியம் நம்ம மாரன் கார்ஸ்ல கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாமே நாங்களே வந்து செக் பண்ணி நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்கிறதுனால நீங்க மெக்கானிக்கை சூப்பரா இருக்கும். வண்டிக்கு ரேட்டு, ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ரேட் வந்து 430 கேட்குறோம். நெகோஷியபிள் தான், பேசிக்கலாம். சோ நேர்ல வந்தா இதுலயே கம்மி பண்ணி பேசிக்கலாம். எவ்வளவு அமௌண்ட் கையில வேணும்? இதுக்கு வந்து ஒரு 40,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். சூப்பர். நம்ம சென்னை அம்பத்தூர்ல அமைந்திருக்கக்கூடிய மாரன் கார்ஸ்ல ஒரு ஜாப் வேகன்சி இருக்கு. 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஜாப் வேகன்சி இருக்கு. நல்ல சேலரியோட ஃபுட் அகாமடேஷனா இருக்கட்டும், அதே மாதிரி தங்குறதுக்கா இருக்கட்டும், எல்லாமே இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா கண்டிப்பா டீடைல் சொல்லுங்க. என்னென்ன வேலை இப்போ வந்து ஜாப் வேகன்சி இருக்குன்னா, மெயினா வந்து நமக்கு மெக்கானிக் தேவைப்படுறாங்க. டாடா ஏசி, புலேரோ, தோஸ்த் இந்த வண்டி பாக்குற மாதிரி மெக்கானிக் இருந்தா கூட ஓகே தான். மெயினா டாடா ஏசி இன்ஜின் பிரிச்சு வேலை பார்க்குற அளவுக்கு நல்ல தெளிவான மெக்கானிக்கா இருந்தா நமக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்டிங் சேலரி வந்து 30,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரியா நம்ம கொடுக்குறோம். போக போக உங்களுடைய வேலையோட திறமையை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பா சேலரி நம்ம ஏற்றி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் டிரைவர் ஜாபுக்கும் வேகன்சி இருக்கு. டிரைவருக்கு எவ்வளோ சம்பளம்னு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 800 கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தங்குறதுக்கான ரூம் வசதி நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். கேஸ் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். அரிசி நம்மளே கொடுத்துருவோம். ஜஸ்ட் டெய்லி உங்களோட தேவைக்கு என்னென்ன பொருள் சமைக்கணுமோ அது மட்டும் நீங்கள் வாங்கி சமைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிங்கர் ஷெட்டு புதுசாக ஆரம்பிக்க போகிறோம் நம்ம. அதுக்கும் வந்து டிங்கர்ஸ் தேவைப்படுறாங்க. அதாவது டிரைவர் வேலை, டிங்கர் வேலை, மெக்கானிக் வேலை, 3 வேலையும் இப்போ வந்து வேகன்சி இருக்கு. உங்களுக்கு திறமை இருக்கவங்க, வேலை தேடிட்டு இருக்கவங்க கண்டிப்பா கீழே இருக்க என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம மேற்கொண்டு என்ன டீடைல்ஸ் நீட்டு ஷேர் பண்றோம், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையில்லைனால யாராவது ஒருத்தங்களுக்கு கண்டிப்பா சென்னை சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். மஸ்டா ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி. வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாரன் கார்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு ஐகான்ல அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ ஏன் வண்டியை வந்து பிரிச்சு நம்ம ரிவ்யூ பண்றோம் அப்படின்னா, இவங்க சொல்லக்கூடிய விஷயத்த வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனோம் அப்படிங்கறனாலதான் இந்த வீடியோட லென்த் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். இல்ல ப்ரோ? கண்டிப்பா. ஏன்னா ஒரு இன்ட்ரோவே பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் யாரும் வந்து செலவு பண்ணி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களை வந்து அடையணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க லோக்கல் பீப்புள்ஸா இருக்கிறீங்க, இல்ல நீங்க வெளியே எந்த டிஸ்ட்ரிக்ட் எங்க இருந்தாலும் சரி, நீங்க டைரக்டா மாரன் கார்ஸை நம்பி வந்து நீங்க வந்து டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களே எல்லா சர்வீஸுமே வந்து இவங்களே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அந்த ஸ்கேனிங் விஷயமா இருக்கட்டும். ஸோ இது வந்து வெளியே உள்ளவங்களுக்கு வந்து செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. லோக்கல்ல இருக்கவங்க ஈஸியா வந்து பார்த்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நீங்க வந்து மஸ்டா ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்க தொழில கண்டிப்பா சக்சஸ் ஆகுறது அப்படிங்கறத யாராலையுமே தடுக்க முடியாது. ஒரு நாள் நிச்சயம் ஒரு வண்டி வச்சிருக்கவங்க கண்டிப்பா 6-7 வண்டியோட முதலாளி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மாரன் கார்ஸோட நம்பிக்கையோட தொடர்ந்து அடுத்த பயணம் எப்ப நாங்க அடுத்த அப்டேட் எப்ப எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா ப்ரோ. அதாவது ஆல்ரெடி வீடியோ போட்டதுக்கே நம்மளால வண்டி கொடுக்க முடியாத அளவுக்கு மொத்தமா சோல்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள நம்ம போட்டுருவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மாரன் கார்ஸோட அடுத்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.